பிரதமர் மோடி இன்னும் ஓரிரு நாட்களில் மேடையில் கண்ணீர் சிந்துவார். சில நாட்களாக அவர் பதற்றத்தில் இருப்பது பேச்சில் தெரிகிறது. முதற்கட்ட தேர்தலுக்கு பிறகு அவர் பீதி அடைந்துள்ளார் என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். குடிநீர் பணிகளுக்காக மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 150 கோடி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மணிப்பூரின் பிஷ்ணுபூரில் குக்கி சமூகத்தைச் சேர்ந்த ஆயுதம் ஏந்திய குழு நடத்திய தாக்குதலில் 2 CRPF வீரர்கள் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த மேலும் 3 பாதுகாப்பு படை வீரர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆந்திராவில் கடந்த ஆண்டு அக்டோபரில் நடந்த ரயில் விபத்துக்கு ஓட்டுநர்கள் போனில் கிரிக்கெட் போட்டி பார்த்து கொண்டிருந்த காரணம் என ஒன்றிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறிய தகவலில் எந்த உண்மையும் இல்லை என்று தெரிய வந்துள்ளது. பாரிஸில் ஒலிம்பிக் பாய்மர படகோட்டுதல் போட்டிக்கு தகுதி பெற்ற தமிழ்நாடு வீராங்கனை நேத்ரா குமரனுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்த T20 கிரிக்கெட் வரலாற்றில் அதிகபட்ச ரன்களை சேஸ் செய்த அணி என்ற வரலாற்று சிறப்பை பெற்றது பஞ்சாப் கிங்ஸ் அணி. நேற்று 261 என்ற கொல்கத்தாவால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த இலக்கை 18.4 ஓவரில் அது அடைந்தது.